ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுட்டு தக்காளி பழ சாம்பார் வச்சுருந்தேன், பசங்களுக்கு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு சாதம், வெண்டைக்காய் பொரியல் பரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு 2 பேர்த்துக்குமே மினி பப்ஸ் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். டைரெக்டாக அதுக்கப்புறம் வீடியோ ஈவினிங் தான் எடுத்தேங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் டீ எல்லாம் போட்டு கொடுத்தேன். டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக வர சொல்லிட்டாங்க. நானும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால சமைச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு சமைச்சிட்டு இருந்தேன். டின்னருக்கு முட்டைக்கோஸ் கூட்டு தான் பண்ணேன். என்னோட பசங்களுக்கு முட்டைக்கோஸ் கூட்டுனா ரொம்ப பிடிக்கும். தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணிட்டோம் போல். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்க மாட்டிருக்கு. காலையில் டிஃபனுக்கு செஞ்ச தக்காளி பழ சாம்பார் கொஞ்சம் இருந்தது, முட்டைக்கோஸ் கூட்டு இருந்தது. இதை வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு ரெடி பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சிருந்தேன். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொன்னேன். சின்ன ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் மாட்டி விட்டுறலாம் அப்படின்னாங்க. ராதையும் கிருஷ்ணரும் இருக்கிற ஃபோட்டோ என்னோட பெரிய பையனோட ஃப்ரெண்டோட அம்மாவும் அப்பாவும் கிரகப்பிரவேசத்துக்கு வர முடியாதனால 2 நாள் கழிச்சு வந்திருந்தாங்க. அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஈரோட்டில் இருக்கும்போது 2 பேரும் ஒரே ஸ்கூல் படித்தாங்க. என்னோட பெரிய பையனுக்கு ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இளஞ்செழியன். இந்த ஃபோட்டோ ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்தது. இந்த ஃபோட்டோ மாட்டலான்னு பார்த்தோம். பசங்களாம் வளர்ந்துட்டாங்க. புதுசாக ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கலான்னு விட்டுட்டோம். இப்போ எதுக்கு ஆணி அடிச்சிட்டு இருக்காங்கன்னா, நானும் அவரும் நிச்சயதார்த்தப்ப சேர்ந்து எடுத்துக்கிட்டது. அந்த ஃபோட்டோவை தான் எடுத்து மாட்டினாங்க. நாங்கள்லாம் எங்கேயுமே ஆணி அடித்து ஃபோட்டோவே மாட்டினது இல்லைங்க. பழைய வீட்டில் கூட செல்ஃபில் தான் வச்சுருந்தோம். இங்கே என்னமோ தோணுச்சு ஆணி அடித்து மாட்டலான்ட்டு ஆணி அடித்து மாட்டியாச்சு. ரொம்பவும் அழகாக இருந்தது. கரெக்டாக கோயிலுக்கு கிளம்பலான்னு வெளியில் வந்தேன். என்னோட சின்ன பையன் அம்மா டைப் கிளாஸ்லேயே பேக் விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வரேன்னு சைக்கிள் தள்ளிக்கிட்டு இருந்தார். இந்த மஸ்கிட்டோ மேட்லாம் காலையிலேயே வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் துணி துவைச்சிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் வரவும் அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு டீயை போட்டு கொடுத்துட்டு மஸ்கிட்டோ மேட் ஓட்டுறதான் பார்த்துட்டு இருந்தேன். டிவி பார்த்தா கிளார் அடிக்குதுன்னு நானே ஆணி அடித்து உள்ள ஸ்க்ரீன் மாட்டி விட்டேன். வெளியில் இருக்கிற ஸ்க்ரீன் ஆல்ரெடி மாட்டி தான் இருந்துச்சு. கொசுவலை மேட் அடிக்கிறதுக்கு அந்த ஆணியை கழட்டி விட்டுட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஆணி அடித்து அந்த ஸ்க்ரீன்லாம் மாட்டி விட்டாங்க. ஸ்க்ரீன்லாம் கரெக்டாக மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக்கு அந்த கொசுவாலையும் கரெக்டாக மேக்னெட்லாம் ஒட்டுதான்னு உள்ள வெளியெல்லாம் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்தோம். சாமி கும்பிட்டு வரவே எனக்கு ரொம்பவும் பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே வந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னே தோசை சுட்டு தக்காளி பழ சாம்பார், முட்டைக்கோஸ் கூட்டு வச்சு எங்களோட டின்னரையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இதுதாங்க எங்களோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. குட் நைட்.